அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் பென்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கிறிஸ்பியான சமோசா. அதுக்கு 2 உருளைக்கிழங்கை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு 1/2 கப் பட்டாணியை ஊற வச்சு சேர்த்துக்கணும். ரெண்டுமே முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். 4 விசில் வச்சு எடுத்துக்கணும். சைடில் ஒரு சின்ன பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி சூடு பண்ணி 1 கப் மைதாவில் ஆட் பண்ணணும். கீ ஆர் ஆயில் ரெண்டில் எது வேணாலும் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக சால்ட்டு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கணும். அது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சிடணும். இப்போ இன்னொரு பேனில் ஆயில், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, கேரட், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா அரைஞ்சி அப்படியே போட்டுடணும். தனித்தனியாகவும் ஒதுக்கலாம், ஒன்றும் ஒதுக்கலாம். இப்படி பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா சட்டை பண்ணிக்கணும். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், இப்போ வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். பாயில் பண்ண பொட்டேட்டோ, மசாலா எல்லாமே பைண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடணும். அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சமோசாவுக்கு ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு சின்ன ரவுண்டாக பால் எடுத்து அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ரவுண்டாக சர்க்கிளாக. இப்போ ஸ்டஃபிங் வச்சு சுற்றி தண்ணியை வச்சு பேஸ்ட் பண்ணுறதுக்காக தண்ணி வச்சாலே போதும், ஊற்றிக்கும். இப்போ கோன் ஷேப்பில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம மடக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஆயிலில் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க வேண்டியதான். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். அவ்வளோதான், இது மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுக்க வேண்டியதான். கிறிஸ்பியான சமோசா ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.